அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு விழாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் இந்த ஆடிப்பெருக்கும் ஒன்று. நம்ம நல்ல விஷயங்கள் செய்வதற்கும், அதாவது முக்கியமான நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற அதாவது அந்த விஷயங்கள் பெருகக்கூடிய முக்கியமான நாள்னே நம்ம சொல்லலாம். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் தாலி கயிறு எந்த நேரத்தில் மாற்றினால் நல்லது, கணவரோட ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. அதாவது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமாக மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, அதோ கூட வளையல், இது மாதிரி மங்களகரமான பொருள்கள் வாங்குவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாலி கயிறை நம்ம மாற்றுறது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றலாங்க. நம்மளால் 4 to 6 எழுந்து குளிக்க முடிஞ்சுது, நம்ம பூஜையெல்லாம் செய்ய முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் மாற்றுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைனா நீர்நிலைகளில் போய் மாற்றலாம். நேரம் எப்போ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 to 10:15 ரொம்ப ரொம்ப நேரம் நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12:15 to 1:15 நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3:15 to 4:15 காலையில் 7:30 to 9 ராகு காலங்க. அதுக்குள்ளே நீங்கள் காலை நேரத்தில் மாற்றுறதா இருந்தால் காலையிலேயே மாற்றிடணும். அதுக்கு பிறகு 9:15 to 10:15 தான் நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு நம்ம தாலி கயிறு கண்டிப்பாக மாற்றக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. வீட்டில் நீங்கள் தாலி கயிறு மாற்றுறா இருந்தால் உங்களோட உருக்கள் எல்லாம் கோத்த பிறகு உங்கள் கணவன்கிட்ட கொடுத்து நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கலாம். வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கொடுத்து அந்த தாலி கயிறை நீங்கள் மாற்றிக்கலாங்க. இதே போல் நீர்நிலைகள்லையும் வயதான பெண்மணிகள்கிட்ட கொடுத்து அதை தாலி கயிறு மாற்றி. அதே போல் இன்னொரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமாகாத கன்னி பெண்கள் அவங்க ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்க வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி வயதான பெண்மணிகள்கிட்ட நீர்நிலைகள்லையோ இல்லை கோயில்கள்லையோ நீங்கள் அந்த கழுத்தில் அவங்க கையால் கட்டிட்டு உங்கள் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது விரைவிலேயே இந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தேறும். அது முக்கியமாக இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இதை செய்கிறதுனால அந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது சீக்கிரம் உங்களுக்கு கைகூடி வரும். ஆண்களாக இருந்தால் அந்த மஞ்சள் கயிறு நீண்ட நாட்களாக கல்யாணம் நடைபெறவில்லை, திருமண வைபவம் அந்த விஷயம் கைகூடி வராதவங்க கையில் கட்டிக்கிறது விசேஷத்தை தரும். சீக்கிரமே அந்த கல்யாண வைபவம் கைகூடி வருங்க. அன்றைய தினம் பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுமங்கலி பெண்கள், திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது மிக மிக சிறந்ததுங்க. அதாவது கணவருடைய ஆயுள் நீடிக்கும், மாங்கல்ய பலம் கூடும். அன்னைக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு, ஒரு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு உங்கள் கையால் அன்னைக்கு நீங்கள் இந்த தாம்பூலத்தை கொடுங்க. அதே போல் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாங்க. அதனால் தப்பு எதுவும் கிடையாது. நல்ல ஒரு புண்ணியம் அது. அதனால் நம்மளுடைய மாங்கல்ய பலம் நீடிக்கும், ரொம்ப ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தரும். அதனால் அன்றைய தினம் தாம்பூலம் கொடுங்க. அதே போல் நீங்கள் மாற்றிட்டு பழைய கயிறை சில பேர் பார்த்தீங்கன்னா குப்பையில் போட்டிருப்பாங்க, இல்லை தூக்கி போட்டிருப்பாங்க, அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்திருப்பாங்க. அது மாதிரி அதை ஒரு மரியாதை குறைவாக கண்டிப்பாக நடத்தவே கூடாதுங்க. அதை நீங்கள் பழைய கயிறை கயிட்டின பிறகு நல்லா மடித்து நீர்நிலைகளில் தாங்க விடணும். அதை நீர்நிலைகள் இருந்தால் விட்டுருங்க. இன்னும் தண்ணி வெள்ளங்க, இப்போ தண்ணி வெள்ளை, அது என்ன செய்யலான்னா நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க. சரி, தண்ணி வந்தோன்னே கண்டிப்பாக ஒரு வாய்க்கால், குளம் இது போல் நீங்கள் எப்போயாவது போகிற நேரத்தில் அதை நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க. அந்த மாங்கல்யத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணுங்க. அதனால் அதை நீர்நிலைகளில் பழைய கயிறை நீர்நிலைகளில் விட்டுருங்க. பத்திரமா மடித்து வச்சுட்டு நீங்கள் போகும் பொழுது அதை நீர்நிலைகளில் விட்டுருங்க. தண்ணி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, அன்றைக்கே நீங்கள் கூட தண்ணியில் விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இந்த ஆடிப்பெருக்கு சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.